காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி? மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தால் மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப இந்த நாட்டில். அந்த திராவிட ஒரு அம்மா தன் மகளுக்காக தன் மகள் இந்த பையனை விரும்புகிறான்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் என்னை அழைச்சிக்கிட்டே போனாங்க. என்னை அழைச்சிக்கிட்டே போய் ஓட்டி உட்கார வச்சு நான் என்ன பண்றேன், நான் என்னோட பிளான் என்ன, என்னோட திட்டங்கள் என்ன, நான் எந்த மாதிரியான வீடுகள் இருந்து வர்றேன், இது எல்லாத்தையும் பேசக்கூடிய சுதந்திரம் அந்த வீடுகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 பேருமே சாதி திருமணம் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீட்டுல தங்கு தடையின்றி போனேன். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படி உன்னை உள்ள விட்டாங்க, உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பெரியார் இருந்தார். நான் பெரியார் எனக்கு அறிமுகப்படுத்த என்ன சொல்றது, பெரியார் எனக்குள்ள ஆழமா கொண்டு வந்து சேர்த்தது என்னோட துணைவி தான். அவங்கதான். ஏன்னா அவங்க பெரியாரிஸ்டா இருந்தாங்க. முதல்ல நான் பெரியாரை பத்தி ஒரு முழு நீள பேச்சு கேட்டது அப்படின்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பேசுற யூடியூப் வீடியோ தான் நான் பார்த்தேன். இதை ஆசிரியர் ஐயா கிட்ட அவங்க சிறந்த பேச்சு போட்டிக்காக விருது வாங்கியிருக்காங்க. நான் பெரியாரை ஒரு நம்ம வாழ்க்கையில நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாத, ஆனாலும் நமக்கு அவங்க எல்லாம் வாழ முடியாது. அது யாருன்னு நம்ம கூட வாழ்ற ஒரு பெண். அது அம்மாவா இருக்கலாம், அது தாயா இருக்கலாம், தோழியா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம் அப்படின்னு. நான் பெரியார் அந்த வகையில தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். என்ன ஆனாலும் நம்மளால தவிர்க்க முடியாது, நமக்குள்ள சின்ன வயசுல எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பமான ஒரு ஆதிக்கம்ங்கிறது ஒரு விருப்பமான உணர்வு. அது எல்லா மனித உயிர்களுக்குமான விருப்பமான உணர்வாகவே மாறி போச்சு. மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்றோமா, அதுல தப்புன்னு ஒண்ணு இருந்தா அதை நம்ம மனைவி கிட்டயோ தோழிக்கிட்டயோ அம்மா கிட்டயோ பகிரங்கமா ஒத்துக்கிறமான ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒத்துக்கிற தன்மையை கொடுத்தது பெரியார்னு சொல்லலாம். இப்போ மாரி செல்வராஜ் பெரியாரை படிச்சுட்டு இன்னைக்கு பேசினார்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ மாரி செல்வராஜுக்கு இதை விட நல்லா பேச தெரிஞ்சுக்கோங்களேன், பெரியாரை எதிர்த்தே மாரி செல்வராஜ் பிரபலமாகலாம். நீங்க பயங்கரமா கைத்தட்ட ஆரம்பிச்சு எனக்கு என்ன ஆகும், நான் நாடி நிறமெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் பயங்கரமா பேச ஆரம்பிப்பேன். வன்மத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் பிரிவினையும் கொடுக்கறது கிடையாது சாதனை. இப்ப நான் பார்க்கும்போது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உள்ள போய் பார்த்தேன். அவர் பயன்படுத்திய பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மேன்மையான, ரொம்ப இதுவரைக்கும் எந்த ஒரு எந்த ஒரு தலைவரோட இந்த நினைவுகள் வைக்கிற இடத்துல எல்லாம் அப்படி ஒரு மூத்த சட்டி இருந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அது பார்த்தோன்னே பகீர் இருந்துச்சு எனக்கு. மார்க்ஸ் விருதும் வாங்கிட்டேன், அம்பேத்கர் விருதும் வாங்கிட்டேன், பெரியார் விருதும் வாங்கிட்டேன். அப்படின்னா நான் என்னோட பாதையில சரியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பெரியார் மாலை கொண்டாடியவர்கள் கர்னல்ல ரொம்ப அப்படியெல்லாம் புண்பட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா, புண்பட்டுட்டாங்க நிறைய பேர். அப்புறம் மாமன்ல புண்பட்டாங்க, அப்புறம் வாழையில புண்பட்டாங்க, அப்புறம் பார்த்தா பைசன்ல கொஞ்சம் மேம்பட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விழாவாகவும் நாளாகவும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நான் பெரியார் திடலுக்கு வர்றேன். அதுவே என்னோட ஒரு பாராட்டை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். இது ஒரு வீம்பாவே எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் அழைக்கப்படணும், என்னோட வாழ்வும் என்னோட அரசியலும் என்னோட சண்டையும் இந்த திடலில் கொண்டாடப்படணும் என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன். அப்படி ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவுக்கு இந்த விருதுக்கு என்ன தேர்ந்தெடுத்த தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்துக்கும் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி, தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த விருது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பெருமாள் முருகன் ஐயாவோட சேர்ந்து இந்த விருதை வாங்குவது. அவர் புகைப்படத்தோடு என்னோட புகைப்படம் வெளிவந்ததும் அவரோடு எனக்கு விருது அளிக்கப்படுது என்று தகவல் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இனிய மாதிரி கிராமத்திலிருந்து சாதிய இறுக்கம் நிறைந்த ஊர்களிலிருந்து கலைத்துறையை நோக்கி எழுத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாய்ச்சலை, நம்பிக்கையை, இந்த நம்ம கூட வாழ்ந்து நம்ம கூட புழங்கிக்கிட்டு இருக்க, நம்ம கூட அண்ணன் தம்பியா, மாம மச்சானா, எதிரியா, நண்பனா புழங்கிக்கிட்டு இருக்க எல்லா மனிதர்களையும் புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவங்களோட எழுத்துக்கள். அவர்களை எந்த வழியாக எந்த அடிப்படையில் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்களையே புரிய வச்ச எழுத்துக்கள் பெருமாளுடைய எழுத்துக்கள். அவர்களுடைய எழுத்துக்கள் என்னோட சினிமாக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்குனதும் ஒரு முக்கியமான பங்கு. அவரோடு சேர்ந்து இந்த மேடையில் நான் அந்த விருது வாங்கினதில் அதுவும் மிகப்பெரிய மகிழ்ச்சி.
அதுக்கப்புறம் அருண்மொழி அக்கா, நானும் அவங்கள மேடையில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், பெரியார் இதுக்காக நான் காத்திருக்கேங்கான்னு சொன்னேன். அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது இன்னைக்கு அவங்களும் என்னை அறிமுகப்படுத்தி இந்த விருதை கொடுக்கும் இடையில் அவங்களும் இருந்தது இன்னும் சிறப்பான மகிழ்ச்சி. 1990 காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தென் தமிழ்நாடு, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் பற்றி எறிந்த மாவட்டங்கள் அது. அப்போ அந்த காலகட்டத்தில் வளர்ந்த பையன் தான் நான். அன்னைக்கு ஒரு பெரிய பாய்ச்சல் இருந்துச்சு, எந்த திசையை நோக்கி எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தார், அது எங்கள் சித்தப்பா, வேல்சாமின்னு சொல்லுவாங்க. அவர் நான் சின்ன வயசுலேருந்தே பிறந்து வந்ததுனால கம்யூனிஸ்டாக நான் அவரை பார்த்துட்டேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு சித்தப்பா வீட்டிலேயே மார்க்ஸ், ஏங்கல்ஸ், ராமமூர்த்தி எல்லாருடைய படங்கள் இருக்கும். அதை பார்த்தே நான் வளர்ந்தவன். அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது, யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போதே எல்லா பக்கமும் தெரிந்த ஒரு உருவம் டாக்டர் அம்பேத்கர். இந்த 2 உருவங்களும் எனக்கு வந்து பயங்கரமான பரிச்சயம். அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் தெருவில் நடக்க சண்டையை கலந்துக்க போகும்போது, ஓடும்போது, திரியும் போதெல்லாம், ஆக்ரோஷமாக அலையும் போதெல்லாம் அம்பேத்கர் வந்து இயல்பாகவே வாழ்வோடு ஒன்றி போன ஒரு உருவமாகவும் ஒரு ஆற்றலாகவும் மாறிப்போச்சு எனக்கு. பெரியார் எனக்கு தொலைதூர குரலாகவே இருந்தார். எங்கேயோ தூரத்தில் ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும், அது பெரியாரோட குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதோட நேரடியான பரிச்சயம் பெருசாகவே எனக்கு இல்லை, அமையலை. பெரியாரை பற்றி என்ற பேசுவதற்கோ என்கிட்ட வந்து பெரியாரை கொண்டு சேர்ப்பதற்கோ ஏதோ தடை இருந்தால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பெரியாரோட பெரியாரோட எனக்கு ஒரு நெருக்கமே ஏற்படலை, இதான் உண்மையானது. அதன் பிறகு நான் வந்து கிட்டத்தட்ட லா காலேஜ் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது, லா காலேஜ் படிக்கும்போதே கொஞ்சம் எனக்கு பெரியாரோட நண்பர்கள் வந்தாங்க, பேசினாங்க, பெரியாரை புரிந்து கொள்ள, பெரியாரை வாசிக்க சொன்னாங்க. ஆனால் அன்னைக்குள்ள புறச்சூழல், அன்னைக்குள்ள என்னோட வாழ்க்கை சூழல் வந்து அதை வாசிப்பதற்கான சூழல் அமையல. அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த விருது மிகச் சிறப்பான விருதுன்னு நினைக்கிறது, உணர்ச்சி பெருக்கமானதுக்கான காரணம், முக்கியமான காரணம் என்னோட மனைவியோட, என்னோட துணையோட அந்த விருதை வாங்கினது தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் பெரியார் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி, என்ன சொல்றது, பெரியார் எனக்குள்ள ஆழமா கொண்டு வந்து சேர்த்தது என்னோட துணைவி தான், அவங்க தான். ஏன்னா அவங்க பெரியாரிஸ்டா இருந்தாங்க. அவங்க வந்து நாங்க 2 பேரும் எப்படி பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா, நான் அம்பேத்கரை பத்தி எழுதிட்டு இருக்கேன். நான் ஒரு அம்பேத்கரிஸ்டா ஒரு காட்சிங்கிற வலைதளத்துல, இயக்குனர் ராம் சார் நடத்த வலைதளத்துல என்னோட வாழ்க்கையை எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னோட வாழ்க்கையை கூடிய ஆங்காரமான கேள்விகள், கொந்தளிப்பான மனநிலை, நடுக்கமான பதில்கள், இதெல்லாம் பார்த்து ஒருத்தங்க எனக்கு பேச வர்றாங்க. அவங்க கருப்பு சட்டை போட்டுட்டு வர்றாங்க. அவங்க என்கிட்ட பேசுறாங்க, அந்த வாய்ஸஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். எனக்கு அது பெரிய, நம்ம எதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் சொன்னா நம்ம தப்பா நினைப்பாங்க, இதெல்லாம் சொன்னா அவமானம் நினைப்பாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பொண்ணுக்கு பிடிக்குது பயங்கரமா. அது அந்த கதைகள், அந்த கவிதைகள், அந்த கதைகள், அந்த எழுத்துக்களை படிச்சுட்டு என்னோட மனைவி ஒரு தோழியா வந்து என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 24 மணி நேரம் பணியின் பெரியார் படம் தான் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அப்போ வந்து அவங்க தமிழ் மதி அப்படிங்கிற ஒரு பேர்ல இருந்தாங்க. பெரியார் மேடைகள்ல பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பயங்கரமான ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ சவுத்துக்கும் நார்த்துக்கும், வட மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்குள்ளும் உள்ள இடைவெளியை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் அவர்கிட்ட தான் வந்து அப்பதான் முதல்ல ரொம்ப மனம் ஒத்து ரொம்ப நெருக்கமான ஒரு பாசையில பெரியாரை பேச ஆரம்பிக்கிறேன். நான் இருந்த கொந்தளிப்பான காலகட்டத்திலிருந்து விடுபட்டு சென்னை வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆசுவாசமான ஒரு நிம்மதியான ஒரு நிழல்ல உட்கார்ந்து நான் பெரியாரை கத்துக்க ஆரம்பிக்கிறேன், பெரியாரை பேச ஆரம்பிக்கிறேன். அவங்களோட முதல்ல நான் பெரியாரை பத்தி ஒரு முழு நீள பேச்சு கேட்டது அப்படின்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பேசுற யூடியூப் வீடியோ தான் நான் பார்த்தேன். இதை வந்து ஆசிரியர் ஐயா கிட்ட அவங்க வந்து சிறந்த பேச்சு போட்டிக்கு விருது வாங்கியிருக்காங்க. ஆமா, அவங்க அந்த போட்டோல என்ன காமிச்சாங்க. இப்போ உள்ள சிஎம் ஐயா ஸ்டாலின் கையால அவங்க பெரியாரை பத்தி பேசி விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய எல்லா பெரியார் மேடைகள்லயும் அவங்க பேசி பயங்கரமா விருது வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பேசி எனக்குள் பெரியாரை விதைத்தவர் என்னோட காதலி, என்னோட தோழி திவ்யா அவர்கள். அதுக்கப்புறம் தான் நான் பெரியாரை வாசிக்க ஆரம்பிச்சேன், பெரியாரை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் எனக்கு பெரியார் அப்படிங்கிறது வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் துயத்தாடி நெஞ்சில் விழும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்,
அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் ஒன்று இருந்துச்சு. அதை உடைச்சி பெரியார் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனால் பெரியார் புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அது காலத்தின் கட்டாயமானு தெரியல. நான் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன் ஒரு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கிட்டத்தட்ட 2 பேருமே சாதி மத திருமணம் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீட்டுக்கு தங்கு தடையன்றி போனேன். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படி உன்னை உள்ள விட்டாங்க, உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பெரியார் இருந்தார். ஒரு திருநெல்வேலியில வளர்ந்த ஒரு பையன், ஒரு திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு எங்கேயோ தென்கோடி கிராமத்துல நிறைய வேலிகளுக்குள்ள சிக்கி கிடந்த ஒரு பையனை சேலத்துல ஒரு பொண்ணு ஒரு அம்மாவும் ஒரு பிரம்மாண்டமா ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது எப்படி சாத்தியமாச்சு? நீ அப்பாவை கூட்டி போல, நான் அப்பாவை கூட்டி போய் பொண்ணு கேட்கல, அம்மாவை கூட்டி போய் பொண்ணு கேட்கல, நண்பர்களை கூட்டி போய் பொண்ணு கேட்கல, யாரையுமே பொண்ணு கேட்கல. நான் நீ கிளம்பி வான்னு சொன்னாங்க, நான் கிளம்பி போனேன். எந்த தைரியத்தை நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். நீ வா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து பேசு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போனால் எப்படி சமாளிக்க போகிறோம் நமக்கு. ஏமா சேலத்துக்கு நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். எப்படா இந்த அந்த அந்த இந்த ஊரில் திருநெல்வேலினா ஓகே, இப்போ சேலம் மாதிரியான ஊருக்குள்ள நம்ம போகிறோம்னா இது எப்படி? அப்போ அந்த காலகட்டம் வேற நாங்கள் வந்து நானும் திவ்யாவும் எங்கள் காதல் குறித்து பேச ஆரம்பிச்ச காலகட்டம் எப்படின்னா, பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க வட மாவட்டங்கள். சாதி திருமணங்கள் நாடக திருமணங்களாக அறிவிக்கப்பட்டு அந்த நாடக திருமணங்களை நிறுத்துவதற்காக எல்லா குடிசைகளையும் கொளுத்தப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போவேன். அப்போ எனக்கு வந்து மனசுக்குள்ள அவ்வளோ பயமும் நடுக்கமும் ஒரு பரிதவிப்பும் இருந்துச்சு. நம்ம சரியான முடிவு தான் பண்ணுறோமா, இது நம்ம கொஞ்சம் ஆர்வக்குள்ளாக செயல்படுறோமோ அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் 2 பேரும் அவங்க தான் எனக்கு நீ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு நான் தயாராகிட்டு போனேன். என்னமா நிறைய வந்து என்ன சொல்றது, எப்படிலாம் பேசுறது, எப்படி ஓடுறது, தப்பிக்கிறது, ஏதாவது நம்ம எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி இனிய பயங்கரமாக ஒரு ரெடி பண்ணிட்டு நான் போனேன். உள்ள போன உடனே போய் உட்கார்ந்து நான் நிமிர்ந்து பார்த்தா அவங்க வீட்டில் பெரியார் படம் மாட்டிருந்துச்சு. அப்போ நான் யோசிச்சேன், தப்பிச்சுவோம் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். அப்படிதான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. அண்டையிலேருந்து அந்த வீடு என்னோட வீடாக மாறிடுச்சு. எனக்குள்ள எந்த பிரச்சனையுமே வரல. ஈஸியாக நாங்கள் வந்து என்ன சொல்றது, அதுக்கப்புறம் எல்லா எதிர்ப்புகளையும் அவங்க அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட எல்லா வீடுகளுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அவங்களே பேசி அவங்களே முடிவு பண்ணி எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன போய் கிட்டத்தட்ட 2 பேருமே நிறைய பேரோட உரையாடணும். போய் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே உரையாடணும். அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு அம்மா தன் மகளுக்காக தன் மகள் வந்து இந்த பையனை விரும்புகிறான்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் என்னை அழைச்சிக்கிட்டே போனாங்க. என்னை அழைச்சிக்கிட்டே போய் ஓட்டி உட்கார வச்சு நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோட பிளான் என்ன, என்னோட திட்டங்கள் என்ன, நான் எந்த மாதிரியான வீடுகள் இருந்து வர்றேன், இது எல்லாத்தையும் பேசக்கூடிய சுதந்திரம் அந்த வீடுகள் இருந்துச்சு. எனக்கு அதுக்கு பெரிய அனுபவமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தீவிரமாக பெரியாரை வாசிக்க ஆரம்பித்தேன். பெரியாரை வாசிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஒரு விஷயம், பெரியாரை எப்படி புரிந்து கொள்வது. ஏன்னா இவ்வளோ சுற்றி நீங்கள் பெரியாரை பற்றி ஒருத்தர் பேசிட்டு போனீங்க அப்படின்னா கடந்த ஒரு நாள் கடக்கிறதுக்குள்ளேயே இன்னொருத்தர் பெரியாரை எதிராக வந்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் நம்மகிட்ட வந்து. சரி, அவர்கிட்ட பேசி சமாளிச்சுட்டு போனால் இன்னொருத்தர் வந்து குழப்பமான மனிதன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவார். பெரியாரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நான் படிக்க என்ன நினைச்சிட்டேன், ஒரு கட்டத்துக்கு அப்போ நான் மெட்டஃபரா மாற்றிக்கிட்டேன் பெரியாரை. எப்படி புரிய ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நான் பெரியாரை வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாத, ஆனாலும் நமக்கு அவங்க எல்லாம் வாழ முடியாது. அது யாருன்னு நம்ம கூட வாழ்ற ஒரு பெண். அது அம்மாவா இருக்கலாம், அது வந்து தாயா இருக்கலாம், தோழியா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம் அப்படின்னு. நான் பெரியாரை அந்த வகையில தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். நீங்க வந்து அந்த பெரியாரை வாசிக்க அதுக்குள்ள ஆத்திரம் இருக்கும். சில நேரத்தில் என்ன இப்படி பேசுறாருன்னு தோணும். அது நம்ம அம்மாவுக்கு நமக்கு தோணி இருக்கும். சில நேரத்தில் நமக்கு வந்து பயங்கரமான நம்மளை பாதுகாக்கக்கூடிய உணர்வு கொடுப்பார். அந்த பாதுகாப்பு நம்ம அம்மாவை ஞாபகப்படுத்தும். சில நேரத்தில் நம்மளை வந்து பயங்கரமா ஒரு சுதந்திரத்தை நோக்கி நகர்த்துவார். அந்த சுதந்திரம் நம்ம தோழிகள் கொடுத்ததா இருக்கும், போய் அட்ரா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி எல்லா வகையிலையும் நான் பெரியாரை வாசிக்காக்கி நான் புரிஞ்சுட்டு என்னன்னா, நாம் யாருக்கிட்ட அதிகமா நம்மளால வந்து சுதந்திரத்தன்மை, சமத்துவத்தன்மை, சகோதரத்தன்மை சொல்றது, சமூக நீதி எல்லாத்துக்குமே ஒற்றை சொல்லக்கூடியவங்க நம்ம கூட வாழக்கூடிய பெண்கள் தான். அந்த அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், தோழியா இருக்கலாம், கூட படிச்சுட்டு இருக்க தோழிகளா இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் எப்படி ஹேண்டில் பண்ற, எந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நாம என்னவா நம்மகிட்ட அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, நாம அவங்க எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்ப்பேன். எப்படி பார்த்தாலும் நம்மகிட்ட ஒரு ஆதிக்க மனநிலை வந்துருவாங்க. ஆனா அதுக்கு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. நம்ம அவங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவங்க இப்படிதான் இருக்கணும், இவங்க இப்படிதான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது வகையில
நாம அவங்களுக்கு புதுசுல ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஆனா அவங்க சில நேரத்துல மீறுவாங்க. அவங்க மீறும்போது நம்ம கோவம் வரும் அவங்க மேல. நாம இவ்வளவு அன்பு செலுத்துறவன உன்னை இவ்வளவு நம்புறேன், ஆனா நீ இப்படி பேசுறேன்னு கோவம் வரும். இப்படி பெரியார் நிறைய இடத்துல எனக்கு நிறைய குழப்பங்களை வாசிக்கும் போது நிறைய குழப்பங்கள் வந்திருக்கு. இது ஏன் இப்படி சொன்னாரு, இது ஏன் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வாசிக்க புரிந்து கொள்ள நிலையானது எது நோக்கி நகரும் போது எனக்கு புரிஞ்சிச்சு. நிலையானது என்னன்னா, நிலையாத என்னை மேம்படுத்துவதாக தான் இருந்துச்சு. அது அவர் கடைசியா கொண்டு போய் சேர்த்த இடம் நான் என்ன சொல்றது, என் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு, என் வாழ்க்கையை சுதந்திரமாக மாற்றிக்கொள்வதற்கு, எனக்கு கொடுக்கக்கூடிய முரண்களை நான் புரிந்து கொள்வதற்கு, இதுக்குள்ள மேன்மையான ஆதிக்க மனநிலையை ஒவ்வொரு தளத்திலும் நின்று ஒவ்வொரு புள்ளிலும் நின்று நான் என்னை பற்றி அவர் சொன்னார்ல, பெருமாள் முருகன் சொன்னார்ல, நீ சிந்தி நான் சொன்னது தப்பா ரைட்டாங்கிறது அப்புறம் வச்சுக்கோ, நீ நான் சொன்னது தப்பா ரைட்டா இருந்தா தப்பு சரினா எடுத்துக்கோ, தப்புனா விட்டுன்னு சொன்னார்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏன்னா ஏகப்பட்ட நீங்க சினிமாக்குள்ள இருக்கும்போது தான் இலக்கியத்தில் எப்படின்னு தெரியாது, எழுத்துக்கள்ல கட்சி இயக்கங்கள் எப்படின்னு தெரியாது, சினிமா மாதிரியான மீடியத்துக்குள்ள பெரியாரை பற்றி பறந்துபட்ட நிறைய பார்வைகள் இருக்கு, குழப்பமான பார்வைகள் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சேர் இருக்கு. இப்ப நம்ம மாமன்னனை காட்டின மாதிரி என்ன ஆனாலும் நம்மளால தவிர்க்க முடியாது. நமக்குள்ள சின்ன வயசுல இருக்கு எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பமான ஒரு ஆதிக்கம்ங்கிறது ஒரு விருப்பமான உணர்வு. அது எல்லா மனித உயிர்களுக்குமான விருப்பமான உணர்வாகவே மாறி போச்சு. ஏதாவது ஒரு வகையில யாரும் உட்கார முடியாத ஒரு இருக்கை நமக்கு மனசுக்குள்ள தேவைப்பட்டுட்டே இருக்கும். யாரும் அடைய முடியாத இருக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாத்துக்குள்ள அந்த இயற்கையை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கும். அந்த இயற்கை ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கும். நமக்கு கீழே நமக்கு அடுத்து அப்படிங்கிற செட்டப் எல்லாத்துக்குள்ளேயும். அது நம்ம வெளியே என்ன பேசுறோம்னு தெரியாது, எப்படி வாழ்றோம்னு தெரியாது. ஆனா வீட்டுக்குள்ளேயாவது, வேலை செய்யற இடத்துலயாவது, எங்கேயாவது நமக்கு கீழேன்னு ஒரு செட்டு நமக்கு விந்துகிட்டே இருக்கணும். அது இல்லாம நம்மளால வந்து நம்ம வெற்றியை, நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட பாய்ச்சலை நம்மளால உணரவே முடியாது. நம்ம மேலோங்கி இருக்கோம், நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்மளால உணரவே முடியாது. இதை ஆதிக்கத்திலிருந்து ஆதிக்க விதினா கொஞ்சம் கொஞ்சமா ஆதிக்க மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எங்கேயாவது நம்ம வெளிப்பட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கெல்லாம் நிறைய திருப்பினா வந்து இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு படங்கள் எடுக்கிறோம், நம்ம மனைவி கிட்ட, நம்ம தோழி கிட்ட, நம்ம காதலி கிட்ட நம்ம நேர்மையா இருக்கமான்னு தோணும். பல நேரத்துல நான் குழம்பி இருக்கேன். பல நேரத்துல அவங்கள்ட்ட நான் கண்ணீர் செஞ்சிருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது பேலன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா வாழ்க்கை, இந்த நமக்கிட்ட இருக்க வாழ்க்கை வந்து பல நாளாவே என்ன சொல்றது, ஆதிக்கத்தை வாழ்க்கை முறையாவே மாத்திட்டாங்க. இப்படிதான் இருக்கணும், ஒரு வீடு கட்டமைக்கணும்னா ஒரு குடும்ப முறை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால வந்து சுதந்திரமா வாழ முடியாது. 2 பேரும் ஈக்குவலா இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா ஒன்னால பயணப்படவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்வை முறையா மாத்திட்டாங்க. இதை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வீட்டுல அம்மா அப்பா சொல்லும் போது அது எப்படி ஒரே மாதிரி 2 பேரும் இருக்க முடியும்? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்ல. விட்டு கொடுப்பது யார் அப்படிங்கிற கேள்வி வருதுல. அப்ப விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு எண்ணம் கிடையாது எனக்கு. யார் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? யார் விட்டு கொடுத்தா இன்னொருத்தவங்க மனசு நோகாம போகும், இன்னொரு மனசை வந்து கஷ்டப்பட மாட்டாங்க, நம்மளை சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்ப எங்கிட்ட அதான் எதிர்பார்ப்பேன். என்னோட படங்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நீ உரையாடலை நிகழ்த்து. நான் பரியேறும் மாலை ஒன்று நடத்தினேன். கர்ணனுக்கும் பரியேறும் மாலுக்கும் பெரிய மாற்றம் வந்துச்சு. பரியேறும் மாலை கொண்டாடியவர்கள் கர்ணன்ல வந்து ரொம்ப அப்படியெல்லாம் புண்பட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா, புண்பட்டுட்டாங்க நிறைய பேர். அப்புறம் மாமன்ல புண்பட்டாங்க, அப்புறம் வாழையில புண்பட்டாங்க, அப்புறம் பார்த்தா பைசன்ல வந்து கொஞ்சம் மேம்பட்டாங்க. ஏதாவது படைப்புல மேம்படுவதும் அப்புறம் புண்படுவதும் அவங்களுக்கு வழக்கமாகவே இருக்கு. எப்படி ஒருத்தர் படைப்புல மேம்படுவதும் பின்னாடி அடுத்த படைப்புல புண்படுவதும் நடக்க முடியும்? ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவும் சேஞ்ச் ஆகும் போது, இப்ப நான் இன்னைக்கு இப்படி பேசுறேன்னா இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டான்னா அவனுக்கு ஒரு மொழி இருக்கு, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவனுக்கு ஒரு வழி இருக்கு. அவனோட பெர்ஸ்பெக்டிவ் என்னைய விட வேற ஒன்றா இருக்கும். மாரி செல்வராஜுக்குன்னு ஒரு வாசிப்பு இருக்கு, மாரி செல்வராஜுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, மாரி செல்வராஜுக்கு சில ஆசான்கள் கிடைத்தார்கள், மாரி செல்வராஜுக்கு ஒரு நல்ல தோழி கிடைச்சாங்க, அந்த தோழியில ஒரு பெரியார் புகைப்படம் வந்து அந்த தோழியோட அம்மா ஒரு பெரியாரிஸ்டா இருந்தாங்க. அதனால எனக்கு எல்லாம் எங்களோட காதல் கதையை எடுத்தா வேற ஒரு காதல் கதை. ஆனா இதே காதல் கதை இன்னொருத்தருக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா அவன் வீட்டுல வேற ஒரு போட்டோ மாட்டி இருந்திருக்கும், அந்த போட்டோ அவனை வேற மாதிரி வழி நடத்தி இருக்கும். இப்படி எல்லாரையும் புரிந்து கொள்வது ஒன்று இருக்குல்ல. இப்ப எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு சிக்கல் எல்லா இளைஞர்கள்ட்டையுமே இருக்கு. இங்க யாரையுமே குற்ற சொல்லி வரல. நான் இங்க நம்ம எப்படி கடத்துறோம், எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்னா யாரோடும் சண்டை போட்டு நம்ம வாழ்க்கை எப்பதான் வாழ்றது அப்படிங்கிற எனக்கெல்லாம் வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னா, நம்ம டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எல்லாரும் மேலும் கோவம் வந்துட்டு இருக்க மாதிரியே ஃபீல் இருக்கு. அப்ப எப்பதான் என்னோட வாழ்க்கை இத்தனை வாசித்த பிறகு, இவ்வளவு வாசிச்சு இவ்வளவு வலியை சுமந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு எப்பந்தான் நான் பயணப்படுவது, எப்பந்தான் அந்த உலகத்துடைய எல்லா மூலைகளுக்கும் சென்று நான் வாழ்வது, எப்பந்தான் இந்த வாழ்வின் மேன்மையை அடைவது அப்படிங்கிற இயக்கம் இருக்கும்ல. இப்ப 42 வயசு ஆகுது. அப்ப ஆசை வர ஆரம்பிக்கும் நமக்கு.
அது எங்க இருந்து அந்த அந்த அதுக்கான சக்தி எங்க இருந்து வருதுன்னா, நாம நேர்மையா இருக்கோமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். நாம நிலையானதா இருக்கோமா, நம்ம மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்றோமா, அது தப்புன்னு ஒண்ணு இருந்து